இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் கார்ஸே கிடையாதுங்க. ஒரு இண்டிவிஜுவல் சிங்கப்பூரில் கார் வச்சிருக்கிறாருன்னா அது பெரிய விஷயம். ஏன்னா சிங்கப்பூரில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை தான் ப்ரொமோட் பண்ணுறாங்க. அவங்க காரை ப்ரொமோட்டே பண்ணுறதில்ல. நம்ம ஊரில் 10 லட்ச ரூபா கார் அங்கே 1 கோடி ரூபாய். இதான் சிங்கப்பூரோட சினாரியோ. நம்ம ஊரில் இருக்கிற அதே 10 lakhs கார் வந்து அங்கே 1 crore. ஆனால் அதுவே யூஎஸில் பாருங்கள் மொத்தமே கார் மட்டும்தான். நம்ம ஊரில் 1 crore இருக்கிற கார் அங்கே 30 lakhs இருக்கும். ஏன்னா அந்த ஊரில் வந்து ஒரு டெஸ்டினேஷனுமே ரொம்ப தூரம். எல்லா இடத்துக்கும் வந்து கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் ப்ரொவைட் பண்ண முடியாதுன்றதுனால தான் அவங்க வந்து காரை வந்து ப்ரமோட் பண்ணுறதுனால காஸ்டிங் அங்கே கம்மி. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்கிற இந்தியன் கல்ச்சரில் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு மெட்ரோஸோ இல்லை வந்து லோக்கல் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இல்லை 2 வீலர் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் எனக்கு கார் மேண்டேட்டரியாக இருக்குது, நான் வாங்கியே ஆகணுன்ற பட்சத்தில் நீங்கள் கார் வாங்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்கன்னா இன்றைக்கி என்னோடய சஜஷன் வந்து பெட்ரோல் வண்டி வாங்குறதோ இல்லை டீசல் வண்டியை வாங்குறதை விட எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வாங்கினீங்கன்னா உங்களை ரன்னிங் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாயிடும். அதே மாதிரி பேட்டரிஸ் எல்லாம் பயங்கர டெவலப் ஆகிட்டே வருது. இப்போ வந்து பிவைடின்னு ஒரு பிராண்ட் இருக்குது. அந்த பிராண்டில் பார்த்தீங்கன்னா அவன் கொடுக்குற பேட்டரி வந்து உங்களுக்கு அன்லிமிட்டெட் வாரண்டி பேட்டரி கொடுக்குறான். ஸோ அது ஒரு 10 லட்சம் கிலோமீட்டரோ 15 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டினா கூட உங்களுக்கு எந்த ஒரு செலவுமே வராது. நான் ரீசெண்டாக என்னோடய ஓன் காரு நான் வந்து என்னோடய வண்டியில் வந்து மெக்கட்ரானிக்ஸ் மாற்றணும்னு சொல்லிட்டு நான் 2.5 லட்ச ரூபா செலவு பண்ணேன். ஆனால் இந்த மாதிரி உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுலாம் ஈவியில் வரவே வராது. ஏன்னா பேட்டரி மட்டும்தான் ஃபெயிலியர் ஆகும். ஆனால் இப்போ இருக்கிற பேட்டரிலாம் ரொம்ப ரிலையபிளாக இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக ஈவி வந்து சூஸ் பண்ணலாம். ஏன்னா ஃபியூச்சர் வந்து ஈவி தாங்க.